அதேமாரி 100க்கு வந்து 80% வந்து எல்லாமே பெண்கள் தான் சார் இங்கே வேலை செய்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளவு வாடிக்கையாளர்கள் வருவாங்க, அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும், எப்படி அதை ஒருவேளை அதிகமாக வாங்கிட்டோம் இல்லை நிறையா வாடிக்கையாளர் வந்து குறைவாகிட்டோம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இல்லை அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? இல்லைங்க சார், இன்றைக்குமே அதை குறித்து கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். தொடக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நிறைய உணவுப் பொருட்கள் வந்து வேஸ்டேஜ் ஆகிருக்கு சார். என்னோட சீக்ரெட் நான் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து அந்த வேஸ்டேஜை கண்டு நான் ஒரு காலம் நான் பயப்பட்டதே கிடையாது நான். ஸோ அதில் காம்ப்ரமைஸ் ஆனதுமே கிடையாது. நாங்கள் வெளியில் குப்பையில் கொட்டின கறி வந்து ஒரு மலையை போல் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து அவ்வளோ வந்து நாங்கள் வெளியில் கொட்டியிருக்கோம். ஏன் அப்படின்னா இதை தொடக்கத்திலே வந்து என்னால் கணக்கிட முடியல. ஏன்னா இதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் மதியம் 12 மணிக்கு நாங்கள் வந்து உணவகத்தை ஆரம்பிக்கிறோம். நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் சார். நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்கும் ஹைவேல, நம்ம கடை வச்சுருக்கிறதுனால. அந்த வர்ற கஸ்டமர் கூட மன்னா மெஸ்க்கு வரதா இருந்தால் ஏதாவது ஒரு வெறும் தோசை மீன் குழம்பு தான் சார் இருக்குது சாப்பிடுங்கன்னு சொன்னால் அவங்க முகம் அப்படியே வாடி போகும். அவங்க மூட போகிற நேரத்தில் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 2 சைட் டிஷ் 3 சைட் டிஷ் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். அப்போ அதையும் நான் திருப்திப்படுத்த வேண்டியது இருந்துச்சு. ஆனால் எதையும் பதப்படுத்தக்கூடாது அப்படின்ற எண்ணமும் இருந்ததுனால நான் தொடக்கத்தில் பேர் வாங்கிறதுக்காக இந்த உணவுத் தொழிலில் ஜெயிக்கிறதுக்காக வேஸ்டேஜை பற்றி கவலையே படலை நான்.